மற்றும் சமூக நல அறக்கட்டளை சார்பில் நிதியுதவி வழங்கி ஆசீர்வதிப்பார்கள். எல்லா கமிட்டியார்களும் எல்லாரும் வழிகள் முறை கட்சி திரு பக்கரசாமி அவர்களுடைய நீண்ட நெடிய பயணம் வெற்றிகரமாக முடிய அவருடைய பணிகள் மேலும் சிறக்க எல்லா வல்ல இறைவனை நம்ம முத்துகருப்பசாமியை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக களரிப்பட்டி ராமலிங்க பூசாரியுடைய செல்வன் ஆர் சின்னராஜ். அடுத்து வாண்டான் விடுதி சி சீனிவாசன் குட்டார். அடுத்து வாண்டான் விடுதி திரு கே பழனிவேல் வாண்டையார் அவர்களுடைய புதல்வன் பி பாலாஜி. வாண்டான் விடுதி சி வேம்பு காளிங்கராயர் அவர்களுடைய செல்வன் வி முரளி. நிறைவாக மந்திரங்களாதி நாதமாம் லிங்கமாதி நளின புஷ்கரணியாதி சேதமுற்றின் முன்போல் செய்கின்றோர்க்கு ஒரு பலன்தான் தம்மில் 1000 புனிதம் போகும். மெய்யன்பர்களே, பேரன்பு மிக்க பெரியவர்களே, எல்லாம் வல்ல பரம்பொருள் அங்கு இங்கு இல்லாதபடி எங்கும் கோயில் கொண்டு எழுந்திருந்திருந்தாலும் கூட அந்தந்த பகுதி மக்களின் குலதெய்வமாக, காவல் தெய்வமாகவும், கிராம தேவதைகளாகவும், அன்னை அருள் சக்தி மாரியாகவும், கருப்பண்ண சுவாமியாகவும், ஏழைகளத்து அம்மனாகவும் மற்றும் பல வடிவங்களில் தெய்வம் எல்லோருக்கும் அருள் புரிவதற்காக குடிகொண்டுள்ள இந்த பகுதியை கிராம கோயில்களாக விளங்கி வருகிறது. பொதுவாக கோயில்கள் ஒரு காலத்தில் அந்தந்த ஊர் மக்களின் பொறுப்பிலே அவர்களால் போற்றப்பட்டு பரிபாலிக்கப்பெற்று வந்த நிலை மாறி ஆங்கிலேய அரசு வந்த காலம் முதல் தொடங்கி அரசு கட்டுப்பாட்டின் கீழ் பெரிய கோயில்களும் நிலக்கிழார்கள் மற்றும் சிற்றரசர்கள் அவர்களின் தளபதிகள் கட்டுப்பாட்டில் பல கோயில்களும் எழுந்தன தமிழகம். அந்த வகையிலே இந்த மந்த கருப்பண்ண சுவாமி, முத்து கருப்பு சுவாமி, ஏழைகாத்தம்மன் போன்ற தெய்வங்களை வழிபடுவர்கள் எல்லாம் பொதுவாக ராமநாதபுரம் பகுதியை சார்ந்தவர்களாக கருதப்படுவது உண்டு. அது தொடர்ந்து சிற்றரசர்களுக்கு தளபதியாகவும் போர்ப்படை வீரர்களாகவும் அவர்களின் அமைச்சர்களாகவும் வந்து அந்தந்த பகுதியிலே தங்கிய மக்கள் நமது குல வழக்கப்படி கருப்பு சுவாமி கோயில்களை ஆங்காங்கே நிறுவி அந்த கோயில்களை குலதெய்வமாக கொண்டு வழிபட்டு வந்தனர். நாம் நமது ஆதீனம் தோன்றிய இடம் திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி கரை. ஆதீனம்
செயலாற்றி வருகின்ற இடம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகலூர். திடீரென சிவ திருச்சிற்றம்பலம் அவர்களும் இந்த திருப்பணிக்குழு செயலர் அவர்களும் 15 நாட்களுக்கு முன்னதாக வந்து இந்த திருக்கோயில் மண்டலாபிஷேக நிறைவு விழாவிற்கு வருகை தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அமைந்துள்ள ஒரு கோயிலுக்கு அழைப்பு வந்திருக்கிறது என்றால் இதற்குள்ள தொடர்பு என்ன என்று நாம் சிந்தித்தோம். நமது ஆதீனத்திற்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் சொத்துக்கள் உள்ளன. அந்த தொடர்புதான் போலும் இந்த விழாவிற்கு நம்மை அழைத்து குருவருள் வழி திருவருள் பெறுவதற்காக இந்த திருப்பணிக்குழுவினர் இது ஒரு சிறப்பான ஏற்பாட்டினை செய்து நாம் வருகின்ற பொழுது இங்கு பலரையும் பாராட்டத்தக்க வகையிலே அருமையான ஒரு 50 விழா நிகழ்வினையும் ஏற்படுத்தியுள்ளார்கள். இந்த விழாவானது எதற்காக செய்யப்பட வேண்டும்? உங்கள் குலதெய்வத்திற்கு நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவினை எடுத்து செய்வது உங்கள் கடமை என்ற போதிலும் கூட இது போன்ற விழாவில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு பணிபுரிந்த அந்த திருப்பணிக்குழுவினர் மற்றும் நன்கொடை தந்தவர்கள், பல்லாற்றாலும் உடல் உழைப்பு தந்தவர்கள், உறுதுணையாக நின்ற ஊர் பெரியவர்கள், ஊர் மக்கள் இவர்களெல்லாம் அழைத்து சிறப்பிப்பதன் நோக்கம் என்ன என்று சிந்தித்து பார்த்தோமானால் அடுத்த தலைமுறையினருக்கு இந்த விழாவிலே அவர்களும் பங்கு கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தை தருவதற்காகத்தான் இது போன்ற பாராட்டு விழாக்களே என்று செய்த பெருமக்களுக்குள்ள பாராட்டு அல்ல. இதை பார்த்து நடந்து அதன்படி அந்த கோயில்களை பேணி பாதுகாத்து வழிபாட்டினை செம்மையாக மேற்கொள்வதற்கு இந்த விழாக்கள் உறுதுணை புரியும் என்றால் அதில் ஐயமில்லை. இத்தகைய விழா கிராமங்கள் தோறும் நடந்து கொண்டு வருகிறது. அண்மையில் நமது ஆதீன தலைமையில் இயங்குகின்ற திருப்புகலூரில் கருப்பசுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகம் கடந்த வாரத்தில் நாம் முன்னின்று நடத்தினோம். ஒரு வார கால இடைவெளியில் இங்கே மண்டலாபிஷேக நிறைவு விழாவிற்கு அதே கருப்பசுவாமி கோயிலுக்கு அந்த கருப்பசுவாமி நம்மை அழைத்துள்ளார். எவ்வளவு பொருத்தம் என்று பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கீழீர் என்பதற்கு இணங்க மக்கள் தொழில் நிமித்தமாகவும் வேறு சில பல காரணங்களாகவும் தமிழகம் மட்டுமல்ல பாரத தேசம் எங்கும் பறந்து சென்றாலும் கூட அவர்கள் தொன்மை பழக்க வழக்கங்கள் தெய்வ வழிபாடுகளை மறவாது அவர்கள் தங்குகின்ற அந்தந்த பகுதியிலே தமது குலதெய்வத்திற்கு கோயில்களை எழுப்பி வழிபாட்டினை தமது முன்னோர்கள் வழியில் மரபு மாறாமல் செய்து வருகின்றார்கள். இந்த விழாவிற்கு உறுதுணை புரிந்த இந்த விழாவிலே ஒரு மலரினை வெளியிடுவதற்கு காரணமாக அமைந்த நமது அன்பிற்கும் பாராட்டுதலுக்குரிய முனைவர் சிவ திருச்சிற்றம்பலம் அவர்களும் பாராட்டப்பட வேண்டியவர்களே. அவர்களும் இந்த விழாவிலே தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு மிக சிறப்பாக செய்துள்ளார்கள். இந்த வகையிலே பல்லாற்றாலும் பங்கு கொண்ட எல்லா பெருமக்களும், எல்லா தாய்மார்களும், எல்லா குழந்தைகளும் எல்லா நலன்களும் பெற்று நீரிழிந்து வாழ திருவருள் துணை புரிவதாக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். அடுத்து காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி. ஆதீன மரபினை ஒட்டி இப்பொழுது குருமரபு வாழ்த்து இசைக்கப்படுகின்றது. பயில் வாய்மை மெய் கண்டான் சந்ததி கோர்மையான பானுவாகி, குயிலாரும் பொழில் வேளா குறிச்சி வாழ் குரு சத்
அயோத்திய ஞான தேவன் சையாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தடைகமாதோ எந்நாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதைத் தொடர்ந்து பொருள்வேதி இந்த கொடையாளர் அனைவருக்கும் பாராட்டு தெரிவிக்கும் முகம் நடைபெறும். அவர்கள் இருந்து நிகழ்ச்சியை சங்கத்தின் சார்பாக மாலை வணக்கம் கூறி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். எங்களுடைய குலதெய்வம் இந்த இடத்தில் நான் வரும்பொழுதெல்லாம் உள்ளே சென்று கும்பிட்டு விட்டு போவேன். அப்பொழுது இந்த கோயில் இப்படி இருக்கிறது என்ற ஒரு ஆதங்கம் இருந்தது. ஆனால் பக்ரிசாமி அவர்களுடைய பெரும் முயற்சியாலும் இந்த பணிக்குழுவினுடைய சீரிய ஒத்துழைப்பாலும் மிக சிறப்பாக எனது ஊரில் இப்படி ஒரு மகத்தான ஒரு கோயில் எழுந்துள்ளதை பெருமையாக நினைக்கின்றேன். எங்கிருந்தாலும் அந்த இன மக்களுடைய ஒரு பாசமும் அந்த குலதெய்வத்தினுடைய ஒரு பற்றும் எல்லோருக்கும் உண்டு என்பதை எல்லோரும் நிரூபித்து காத்திருக்கிறீர்கள். அது இந்த ஊர் மண்ணில் சொந்தக்காரர்கள் முறையில் எனக்கு பெருமையாக இருக்கின்றது. நம்ம விழாக்குழு தலைவர்கள் பொன்னாடை பெற்றோர். அடுத்து மைத்துனர் ராமச்சந்திரன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் திருமேனிநாதன் அவர்களே, மற்றும் வடக்குழூர் நாட்டு தலைவர் அருமை சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களே, இந்த விழாவின் கதாநாயகனாக இந்த கருப்புசாமி கோவிலை கட்டி முடித்து குடமுழுக்கு விழாவிற்கும் அனைவரையும் அழைத்து இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்திய அருமை மைத்தினர் பக்கிரிசாமி அவர்களே, மற்றும் ஊர் பெருமக்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கருப்பு கோயில் சுவாமி இந்த விழா போனது மைத்தினர் பக்கிரிசாமி அவர்கள் மாதந்தோறும் இங்கே சிறப்பாக இந்த மாதிரி அன்னதானமும் எல்லா நிகழ்ச்சியும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல இந்த விழா தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று எனது சார்பாக கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது பெரியவர் நாராயண சமுராஜ் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். எம்எல்ஏ சுப்ராம் அவர்களே மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, ஏனைய இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் இந்த ஊரின் மூத்த குடிமகன் என்கிற ஒரு பெரிய ஒரு இதோடு இங்கே வந்து பார்க்கும்போது சிறு ஒரு உலகை இருந்தது. அது எங்கள் குலதெய்வம் என்பது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு சில அறிகுறிகளில் எங்களுக்கு தெரியும். அதனால் இந்த வாண்டையார் பக்கிரிசாமி அவர்களை எனக்கு யார் என்றும் தெரியாது. அதுக்கு முன்னாடி அவர் சண்முக வாண்டையார், ஆவுடை வாண்டையார் இவர்களெல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் இந்த ஊரிலே இருந்து மூத்த குடிமகன் என்ற ஒரு நச்சான்றிதழ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த மூத்த குடிமகன் என்ற முறையில் மதிப்பிற்குரிய பக்கிரிசாமி ஐயா அவர்களை நாங்கள் பெரிதும் பாடுபட்டு பெரிதும் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் நீண்ட காலம் நீண்ட ஆயுளுடன் அவர் குடும்பத்துடனும் நல்ல நிலையில் வாழ்ந்து இன்னமும் இந்த திருப்பணி பாக்கி இருக்கிற வேலைகளை எல்லாம் முடித்து
தொடர்ந்து அவர்களுடைய சேவையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த சேவை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருப்பணிக்குழு தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அருமை மைத்துனர் சுப்ரம் அவர்களே, நாட்டு தலைவர் அன்பு சகோதரர் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களே, சமுதாய பணி என்று மறைமுகமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் திருமணிநாதன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் சோமசுந்தரம் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, அருமை அண்ணன் பக்கீர்சாம் அவர்கள், அருமை அண்ணன் ராமலிங்கம் அவர்களும் சிறு வயதில் அவர்களுக்கு எதிரே வருவதற்கு கூட பயப்படுவேன். காரணம், பக்கீர்சாமி அண்ணன் அவர்களிடத்திலும் ராமலிங்கம் அவர்களிடத்திலும் நிறைய கொட்டு வாங்கிதான் நான் பழக்கம். காரணம், அவர்கள் என்னை வழி நடத்தியவர்கள். அந்த அளவிலே பக்கீர்சாமி அண்ணன் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது கூட ஒரு விஷயத்தை எடுத்துக்கிற போது இவர் ஏண்டா இப்படி செய்கிறாரு அப்படி என்பது அந்த எனது அறியாத பருவத்தில் இவர் மீது கோபம் வந்தது உண்டு. எடுத்த ஒரு காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் அவர் தன்னுடைய பள்ளி பருவத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 55 தொட்டிருப்பார், 57 தொட்டிருப்பார் என்று நினைக்கின்றேன். ஒருவேளை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பதனால் பகுத்தறிவு எங்களுக்கு கொஞ்சம் அதிகம். பகுத்தறிவு என்பது மனிதனத்தில் எந்த அளவுக்கு ஊறி இருக்கிறதோ அதே அளவுக்கு தெய்வத்தினுடைய நம்பிக்கையும் கொஞ்சம் இருக்கும் என்று பெரியார் சொல்லுவார். ஆகவே ஒருவேளை இந்த கருப்பண்ணசாமிக்கு அருள் வழங்கக்கூடிய ஆசி இருக்கிறானால் கிட்டத்தட்ட 100 வயதையும் தாண்டி இது போன்ற விழாக்களிலே அருமை அண்ணன் பக்கீர்சாமி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று ஒரு காரியத்தை செய்வதற்கு எத்தனையோ இடையூறுகள் வரும். இடையூறுகள் வருகின்ற போதுதான் அதை தாண்ட வேண்டும் என்ற எண்ணம் கடவுளுக்கும் கூட வரும். ஒரு கடவுளிடத்திலே பக்தன் போய் கேட்டானா, என்னை இவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்குகின்றாயே, நான் உனக்கு என்ன கெடுதல் செய்தேன் என்று. நீ எனக்கு எந்த கெடுதலும் செய்யவில்லை, அதனால் தான் உன்னை துன்பப்படுத்துகிறேன் என்று சொன்னதாம் அந்த இறைவன். ஆகவே அருமையண்ணன் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மட்டுமே கொடுத்து இந்த கருப்பண்ணசாமிக்கு இது போன்ற வெள்ளி விழாக்களும் நிறைய வந்து சென்ற குருமத சன்னிதானமும் புதுக்கோட்டை மாவட்ட அளவிலே இந்த கருப்பண்ணசாமி கோவில் எங்கே இருக்கிறது என்று நமது உறவினர்களால் வந்து போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது அருமை அண்ணன் பக்கீர்சாமி அவர்களுக்கு நீண்ட நெடிய ஆயுளை இந்த கருப்பண்ணசாமி வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே பாருங்க சார், அப்படியே பாருங்க. மரியாதைக்குரிய கருப்பண்ணசாமி கோவில் உடைய திருப்பணிக்குழு தலைவர் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்படும் செயல் வீரர் பக்கீர்சாமி ஆடையார் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் வடக்குளூர் நாடு புதுக்கோட்டை மன்னருடைய தொடர்பில் உள்ளது. இந்த புதுக்கோட்டையே பிரமிக்கும் வண்ணம் ஒரு பெரிய ஆலயத்தை இங்கு உருவாக்கி அது சிறக்க மிகுந்த முயற்சி எடுத்துக்கொண்ட இருவரையும் நான் மனதார பாராட்டி வணங்குகின்றேன். அவர்கள் அத்துடன் மட்டுமில்லை, நம்முடைய சமுதாய மிகவும் சீரழிந்திருக்கின்றது. எதனால் என்றால் நம்முடைய சமுதாய மக்கள் கல்வி அறிவில் மிக மிக பின்தங்கி இருக்கின்றார்கள்.
அவர்களை முன்னேற்றுவதற்காக மரியாதைக்குரிய வாண்டையார் அவர்கள் இங்கு ஒரு பெரிய அறக்கட்டளையை நிறுவியிருக்கின்றார். அந்த அறக்கட்டளை மட்டும் பெயரளவில் இல்லாமல் நம்முடைய சமுதாய மக்கள் கல்வி அறிவில் வளர்வதற்கு நீங்கள் உறுதுணையாக செயல்பட நான் வாழ்த்துகின்றேன். இந்த நம்முடைய திருப்பணி குழு தலைவர் அவர்கள் மிகுந்த காந்தியவாதி. தொண்டு செய்வதற்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்கும் காந்தியை விட மிஞ்சியவர் என்று நான் கூறுவேன். ஏனென்றால் அவருடைய சேவையை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவர் புதுக்கோட்டை திருமய மக்களுக்கு செய்த சேவையை விட நம்முடைய நாட்டுக்கு, நம்முடைய சமுதாயத்துக்கும், இந்த நம்முடைய சமுதாய மாணவர்கள் கல்வி அறிவு பெறுவதற்கு பெருமுயற்சி எடுத்து இந்த நிதியை பெருக்கி தர வேண்டும் என்று என் சார்பாக வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் எனது பாசத்திற்குரிய அண்ணன் பக்கீரசாமி வாண்டையார் அவர்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோல நம்முடைய வடகுழு நாட்டு தலைவர் அவர்களும் இங்கு அமர்ந்திருக்கின்றார். நம்முடைய நாட்டில் உள்ள சமுதாய மக்கள் கல்வி அறிவு பெறுவதற்காக நம்முடைய நாட்டில் ஒரு அறக்கட்டளையை நிறுவ வேண்டும் என்று என்னுடைய ஆவாவை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய உடற்பிறவா சகோதரர் திருமேனி அவர்கள் நம்முடைய சமுதாயத்திற்காகவும் சமுதாய மாணவர்களுக்காகவும் மிகவும் தன்னுடைய கஷ்டத்தையும் பாராமல் நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய உழைப்பும் உதவியும் நிறைய இன்று போல் என்றும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கு வாய்ப்பளித்த விழா குழுவினருக்கு என்னுடைய வணக்கத்தை மீண்டும் மீண்டும் தெரிவித்து சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை முதலில் தெரிவித்து, உங்களுடைய வழிகளை பின்பற்றி நாங்களும் நடப்போம் என்று இந்த தருணத்தில் எடுத்துச் சொல்லி விழா சிறக்க வாழ்த்தி விரைவில் நன்றி, வணக்கம். தலைவர் அவர்கள் வழங்குவார். கொஞ்சம் சைடில் திருமயம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, திருப்பணிக்கு முழு வீச்சில் நடைபெற ஆரம்பத்திலிருந்து எல்லாரும் செய்து வந்த பக்ரிசாமி வாண்டையார் அவர்களே, முன்னாள் ஏஇஓ உயர் திரு திருமேனிநாதன் அவர்களே, மருதங்கனுடைய தலைவர் அண்ணன் ரங்கசாமி வாண்டையார் அவர்களே, சூரியமுழுதி முன்னாள் கவுன்சிலர் அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களே, மருதங்கனுடைய முன்னாள் ஆசிரியர் சோமு வாண்டையார் அவர்களே, இன்னொரு அவர்களே மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறி, இந்த கருப்பசாமி கோயில் திருப்பணி நடைபெற எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்து இந்த பகுதிக்கு கோயில் கட்டுவது எப்படி என்று ஒரு முன்னோடியாக திகழ்ந்த இந்த திருப்பணி கமிட்டியாளர்களுக்கும் இந்த கிராமத்தில் அவர்களுக்கு ஒத்துழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது திருப்பணிக்கு பெரிதும் நிதியுதவி வழங்கிய அன்பர்கள் தயவுசெய்து மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு விழா குழுவினர் மரியாதை
கோவில் கும்பாபிஷத்தை நடத்தி இன்றைய தினம் மண்டலாபிஷத்தை நடத்தி 50 விழாவை இன்று சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய திருப்பணிக்குழுவினுடைய தலைவர், எனது வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அவர்களே, இந்த விழாவிலே அனைவரையும் வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய வடக்குளூர் நாட்டு தலைவர் அருமை சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களே, திருப்பணிக்குழுவுடைய பொருளாளர் ஐயா ராமலிங்கம் அவர்களே, சாசன குழு தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பெரியவர் ஆவடைவாண்டார் அவர்களே, மலர்மனுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ரங்கசாமி வாண்டார் அவர்களே, இங்கே வாழ்த்து சென்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மலர்மனுடைய ஆசிரியர் சோமு அவர்களே, ஒன்றிய கவுன்சிலர் ராமச்சந்திரன் அவர்களே, கரையவிடுதி மாப்பிள்ளை பன்னீர்செல்வம் அவர்களே, பெரியவர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்துவதற்குரிய கருப்பொருளாக இந்த பகுதியிலே ஒரு சிறப்பான ஒரு ஆலயத்தை அமைத்து மண்டலாபிஷேகத்தை நடத்தி அதனை தொடர்ந்து நல்ல சமூக பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு அறக்கட்டளையை தொடங்கி அந்த அறக்கட்டளையின் வாயிலாக இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டுமல்லாது மிகவும் பிற்படுத்தப்பட்ட கோவில் பூசாரியாக இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தையும் சேர்த்து அந்த மாணவிக்குமே மிக சிறப்பான ஒரு முறையிலே இந்த தினம் கல்வி உதவித்தொகை வழங்குகின்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மிகப்பெரிய உழைப்பால் இங்கே எல்லோரும் பாராட்டினார்கள். செயலாளர் அருமை சகோதரர் பட்டசாமி வாண்டார்களே, அருமை கவுன்சிலர் ராமச்சந்திரன் அவர்கள் கூட மிக சிறப்பாக அவரை பாராட்டினார்கள். அவருடைய பணியினால் அவருடைய சிறப்பு நாளே இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்று அந்த பாராட்டுதல் அவரால் ஏற்பட்டிருக்கே தவிர அவருக்கு அந்த பாராட்டுதலை நான் கருதுகிறேன். அவர் இந்த ஊரை சேர்ந்த கருப்பண்ணசாமி கோவிலுக்கு எடுத்த முயற்சி என்பது வாண்டான்முடி கிராமத்திற்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது. வாண்டான்முடி கிராமத்திற்கு ஒரு மரியாதை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது நம்முடைய வடக்குளூர் நாட்டை சேர்ந்த கிராமம் தான் என்பதால் வடக்குளூர் நாட்டிற்கும் அந்த பெருமையை தேர்ந்தெடுக்கின்றது. வடக்குளூர் நாட்டிற்கு மட்டும்தான் பெருமை என்று சொன்னால் வடக்குளூர் நாட்டை உள்ளடக்கி அம்மு நாட்டிற்குமே அந்த பெருமை சேர்கிறது. அம்மு நாட்டிற்கு மட்டும்தான் பெருமை என்று சொன்னால் அம்மு நாட்டை சேர்ந்த மன்னருக்கும் மன்னர் அடங்கிய இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்குமே ஒரு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய செயல் என்பது இந்த கருப்பண்ணசுவாமி ஆலயத்தை நிறுவுவதற்கு மிகப்பெரிய உழைப்பை தந்திட்ட அந்த மிகப்பெரிய சிறப்பினை பெற்ற நம்முடைய செயலாளர் பக்கீர்சாமி அவர்களை சாரும் என்று சொன்னால் அவரால் இந்த ஊரை தொடர்ந்து மாவட்டம் முழுவதுமே ஒரு பெருமைக்குரிய ஒரு செயலாக இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள், எங்களுடைய குலதெய்வம் கருப்பண்ணசாமி கோவில் எங்கே இருக்கின்றது நாங்கள் தேடுகின்ற பொழுது அந்த காலண்டரை பார்த்து அதற்கு பிறகு இந்த வாண்டானுடைய கிராமத்தில் இருக்கின்ற தெய்வத்தை வணங்க வந்தோம் என்று சொல்கின்ற பொழுது அவரும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த வார்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் என்ற பொழுது நிச்சயமாக இங்கிருந்து சென்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரை போல அவரும் இந்த பகுதியில் இருந்து சென்றவராக தான் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆலயம் நிர்மாணித்ததன் மூலம் இந்த மண்ணில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு சென்றவர்களை எல்லாம் இந்த தினம் ஒருங்கிணைத்திருக்கின்ற அந்த பெருமை சிறப்பு என்பது இந்த கோவில் கும்பாபிஷேகத்தின் மூலமாக இந்த கோவிலை நிர்வகித்ததன் மூலமாக எத்தனையோ பேர் நன்கொடை எல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய உழைப்பால் இந்த வாண்டான்முடி கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய உழைப்பால் அனைத்து மக்களுடைய ஒரு ஒற்றுமையான செயல்பாடுகளால் இன்றைய தினம் இந்த பெருமை இந்த கிராமத்திற்கு கிடைத்திருக்கின்றது. இந்த கிராமத்திற்கு கிடைத்த பெருமை நாம் அனைவருக்கும் கிடைத்திருக்கின்ற பெருமையாக நாம் மகிழ்கிறோம், பெருமை கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த பெருமைக்குரிய அந்த கருவாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பக்கீர்சாமி அவர்களை நாம் இன்றைய தினம் மிக சிறப்பாக பாராட்ட வேண்டும். பக்கீர்சாமி அவர்களை பாராட்டுகின்ற பொழுது அவருடைய உழைப்பு என்பது அவருடைய சிறப்பு என்பது இந்த கிராமத்திற்கு கிடைத்திருந்தாலும் கூட
அவருடைய கனவிலே நம்முடைய கருப்புசாமி அவர்கள் தோன்றி, நீ உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும், உன்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த உன்னுடைய குலதெய்வமாய கருப்பண்ணசாமி இருக்கின்ற வாண்டானுடைய கிராமத்திற்கு செய்ய வேண்டும் என்று அவருடைய கனவிலே தோன்றி அவரை இந்த பணிக்கு ஈடுபடுத்தி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சில பேர் சில செயல்களை செய்ய முடியும், எல்லாராலும் செய்ய முடியாது. அப்படி செய்கின்றவர்களுக்கு ஒரு சில தகுதி இருக்கின்ற பொழுது அந்த காரியத்தை செய்ய முடியும். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சிறப்புமிக்க இந்த கிராமத்தை சேர்ந்தவர் என்பதனாலே, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததனாலே நம்முடைய கிராமத்திற்கு பல்வேறு கிராமங்களில் இருந்து பல்வேறு ஊர்களில் இருந்து அவரால் நிதியை பெற்றுக் கொடுத்திருக்கார் என்று சொன்னால் அந்த தகுதி அவருக்கு இருந்த காரணத்தினாலே அந்த சிறப்பான காரியத்தை செய்தார். அதுபோல இந்த செயலாளராக இருக்கிற நம்முடைய பக்கிரிசாமி அவர்கள் அந்த தகுதியை மிஞ்சிய ஒரு செயல் அவரிடத்தில் இருக்கின்றது. அந்த தகுதியை மிஞ்சிய ஒரு செயல் என்பதுதான் அந்த கருப்பண்ணசாமி அவருக்கு அருளிய அந்த பாக்கியம் இருக்கின்றது. அந்த அம்சம் தான் அந்த தெய்வாம்சம் என்று சொல்ல வேண்டும். அந்த தெய்வாம்சம் என்பது ஒரு சிலரிடத்திலே தான் நாம் பார்க்க முடியும், ஒரு சிலரிடத்திலே தான் நாம் அந்த அம்சங்களை நாம் காண முடியும். அந்த வகையிலே அந்த தெய்வாம்சம் பொருந்தியவராக நம்முடைய பக்கிரிசாமி அவர்கள் என்ற இந்த கிராமத்திற்கு வந்து இந்த கோவிலை நிர்மாணித்திருக்கிறார் என்று சொன்னால் எனக்கு பெரிய புராணத்திலே சேக்கிழார் பாடிய ஒரு பாடல் தான் நினைவுக்கு வருகின்றது. பெரிய புராணத்திலே சேக்கிழார் பாடிய அந்த பாடல், மண்மில் எம்மை சொற்றமிழ் பாடி என்றால் தூமரை வாயுவர் என்று சிவபெருமானை பாடுகிறார். சிவபெருமான் அவர்கள் சுந்தரர் என்பவருக்கு திருமணம் நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மணவரையிலே சுந்தரர் மணமகனாக அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது சிவபெருமான் எழுந்தருளே, சுந்தரரே நீ எனக்கு அடிமை, நீ திருமணம் செய்து கொள்ள உரிமை உனக்கு இல்லை என்று கூறுகிறார். சிவபெருமான் தோன்றி கூறியதற்கு பின்னாலே திருமண மேடையை விட்டு இறங்கி